Hi friends, welcome back to Suguna Homely Kitchen. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டீஸ் வந்து மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசி நல்லா வாஷ் பண்ண பிறகு ஒரு 20 நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாங்க. அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ண பிறகு தாங்க ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சு எடுத்த பிறகு வாஷ் பண்ணோம்னாக்கா அரிசி எல்லாம் உடைஞ்சிரும். அவ்வளோதாங்க, அரிசி நல்லா ஊறிட்டு இருக்கிற டயத்தில் பன்னீர் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நெய் உருகுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற பன்னீர்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால அந்த பிரியாணியோடு சேர்ந்து வெந்து வரும்போது மசாலாலாம் சேர்ந்து நல்லா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க இந்த பன்னீர். அதே மாதிரி ஹார்ட் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. கூடவே கட் பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம். நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்த பிறகு கட் பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கவும் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்க்காம கீரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே கட் பண்ணி எடுத்துக்கிற கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே சாதாரண அரிசியாக இருந்தாக்கா நம்ம எப்பவும் போல 1க்கு 2 அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கலந்து விட்ட பிறகு கடைசியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற பன்னீர்லாம் சேர்த்துக்கலாங்க. பன்னீர் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பன்னீர் புலாவ். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. 2 விசில் விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நல்லா ஹேரெல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு செய்கிறதுனால மதியம் வரைக்கும் ட்ரை ஆகாதுங்க, சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.